1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை அதிகம் பொழிய வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பருவமழை காலத்தில் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். எந்த ஒரு பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருப்பது மிகவும் அவசியம் என்றும், பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் என 24/7 செயல்பட வேண்டும் என்றும், மீட்பு உபகரணங்கள், முதல்நிலை மீட்பாளர்கள் மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவைப்படும் இடங்களில் மீட்பு படையினர் முன்னரே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதோடு அம்மையங்களில் மக்களை தங்க வைக்க வேண்டிய சூழல்களில் அவற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மின்சாரம், தேவையான உணவு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பருவமழை காலத்தில் பாதிப்புகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். 1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.